தோழர்களுக்கு வணக்கம். 2 நாளாக வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன், போட முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் படுத்துக்கிட்டே ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி அண்ணல் அம்பேத்கர் அவர் வாழ்ந்த நாளில் ஒரு கருத்து சொன்னதாக பரவலாக எல்லா பெரிய பெரிய விஐபிகள்லாம் பேசுவாங்க. என்னன்னா, அதாவது நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை, ஒரு தேரை இழுத்துக்கிட்டு இந்த இடத்துல நான் நிறுத்தியிருக்கேன். அதாவது அவருடைய அறிவு சிந்தனையினால், அவருடைய உழைப்பினால், அவருடைய அயராத அந்த தேடுதல்னால் மக்கள் எல்லாரும் ஜனநாயகமாக, ஒரு சந்தோஷமாக, எல்லா தரப்பு மக்களும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நாடு, அந்த நாடு மினிமம் ஒரு ஜனநாயகத்தோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறதுக்காக நான் அயராது பாடுபட்டு என்னுடைய சிந்தனையினால், பல உழைப்புனால் இந்த இடத்துல கொண்டு நான் இந்த தேரை நிறுத்தியிருக்கேன். அதாவது அவர் தேர் அப்படின்னு சொல்கிறது ஜனநாயகத்தை தான் சொல்கிறார். இப்போ ஜனநாயகம் தான் உலகத்திலே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஜனநாயகம் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஆனால் மக்களாட்சி தான் ஜனநாயகம். இப்போ நம்மெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு முதல்வரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ, யாரோ ஒருத்தர் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க நம்மளை அவங்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. ஸோ ஜனநாயகன்ற டாப்பிக்கு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, இப்போது அந்த தேரை கொண்டு நான் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி இழுத்துக்குன்னு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பின்னோக்கி இழுத்துட்டு போயிடாதீங்க, அதே இடத்துல வேணுமன்னா நிறுத்திடுங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலி இன்றைய காலகட்டத்தில் நான் இந்தியாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது இந்தியா டோட்டலாகவே இந்த பிஜேபி கையில் மாட்டிருச்சு. இவங்க அம்பேத்கர் அந்த சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையின் பிரகாரம் இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ரிவர்ஸ் கூட்டு போயிட்டுருக்கானுங்க. ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டேன். சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி பிஜேபி நுழையாத மாநிலங்கள் அதே இடத்துல, அதாவது அண்ணல் அம்பேத்கர் எங்கே நிறுத்தினாரோ அதே இடத்துல அந்த தேரை நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிவிகேன்ற இந்த பிஜேபி ஐடியாலஜியோடு இருக்கிற இந்த கட்சி, அதாவது பிஜேபிக்கும் இந்த டிவிகேக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால், அந்த தேர் பின்னாடி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பாருங்கள் எவ்வளவு சந்தி சிரிக்குது. அதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் பேசினார். பாதுகாப்பு 100% உறுதி செய்வோம். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட குழந்தை சிகிச்சை பலனின்றி பலியாகி இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 பாலியல் குற்றங்கள் அரங்கேறியுள்ளன. இதில் 11 போக்சோ வழக்குகளும் அடங்கும். அப்போ இந்த பேச்சுக்கள் எல்லாமே செயல்பாட்டில் வர முடியாதுன்னு ஓரளவுக்கு இந்த இத்துணூண்டு அறிவு இருக்குன்னு கூட தெரியும். ஏன்னா ஒரு இந்தியா அப்படின்ற ஒரு நாடு, இந்தியா அப்படின்ற நாட்டில் பெண்கள் மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் பெரும்பான்மையான மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அப்போ பெண்கள் பற்றியான ஒரு சிந்தனை எப்படி இருக்குது, அப்போது இங்கே இருக்கிற ஒரு சாதிய கட்டமைப்பு எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த மக்கள் தொகைக்கு எவ்வளவு காவல்துறை இருக்கிறாங்க, இதில் பல 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 ஒரு டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. அப்படி டிஸ்பாரிட்டிஸ் இருக்கிற இந்த இந்தியாவில் குற்றங்கள் ஒருத்தன் வந்துட்டானா ஆட்சியில் எல்லாமே போயிடுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அது எவ்வளோ ஒரு முட்டாள்தானே அது. சரி, ஓட்டு போட்டாங்க, அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றத சிந்திக்கிற அளவுக்காவது இங்கே சிந்தனை இருக்கா? எவனுக்கு சிந்தனை வரும்? ஒரு நடிகனுக்கு சிந்தனை வருமா? நடிகனுக்கு வரவே வராதுங்க. அதாவது நீங்கள் யோசித்து பாருங்கள்,
இன்றைக்கி இந்த ராகவா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு 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 முட்டாள் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு, ஓட்டு போடாதவங்களை, அதாவது யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நாய்க்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்கான். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அது போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். அடுத்து இந்த மாஸ்டர் மகேந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பீஸ். அவன் கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணிங்களா? சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? அவன் வந்து பேசுறான். அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன தைரியம்னு சொன்னா, இனி 5 வருஷம் அண்ணனுடைய ஆட்சி. அப்போது சாதாரண அடித்தட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த புரிதல், ஒரு எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அவங்க சைட்லேருந்து யோசிக்கிறது. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் கடந்து அடுத்தவனுடைய பிரச்சனை அவனை மாதிரியே யோசிக்கிறது தான் எம்பத்தின்றது. அப்போ நடிகர்களுக்கு வந்து 99% எம்பத்தின்றதே இருக்காது. அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டாலே அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நடிகர், அவங்க வந்து பிஸியான ஷெடியூலில் அவங்க ஒரு நடிகராக வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சாதாரண மக்களிடந்து அவங்க தனிமைப்பட்டுருவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு சாதிய சமூகம், ஒரு பார்ப்பன சமூகம் எப்படி இந்தியாவில் தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவில் இருப்பாங்க, நம்ம ஊரில் இருப்பாங்க, நம்ம ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஐசோலேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஐசோலேட் பண்ணிக்கிட்டே தன்னை ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்ப்பனர்கள். எல்லாத்துலையும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்துவாக இருக்கலாம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து எல்லா விஷயத்திலையும் ஒரு நெருக்கமாக ஒரு ரூமில் இருந்தாலும் அவங்க தனிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒரு சினிமா நடிகனும் அவனை தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு தனியாக அவன் ஒரு வேற்று கிரகவாசி மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ யாரோ ஒரு சில நடிகர்கள், யாரோ ஒரு சில அந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அந்த பொதுஜன, அந்த பீப்புளோட வந்து சாதாரண மக்களோடு கனெக்ட் ஆகிருப்பாங்க. இந்த புரிதல் யாருக்குமே இல்லை. அதாவது சினிமாவில் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா வந்து அவர் ஃபைட் பண்ணி நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு கேவலமான ஒரு முட்டாள்தனமான ஒரு உண்மை அது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த கிறுக்கு பசங்க இருக்கிறானுங்களா லாரன்ஸ், ஓகே ஏதோ ஒன்று. இவங்களுக்கு என்னன்னா, இப்போ இன்ஃப்ளூயன்ஸில் இப்போ ஒரு விஜயை வந்து சிஎம் ஆகிக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்மளையும் வந்து ஒரு கட்சியில் ஒரு யாரோ ஒரு கட்சியில், அண்ணாமலை கட்சியிலையோ இல்லைன்னா விஜய் அவர்கள் கட்சியிலையோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்கன்னா இப்போ இடைத்தேர்தலில் அது ஒரு பொறுப்புக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு. ஓகே, இப்போது நீங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இவங்கெல்லாம் வந்து மக்களுடைய ஒரு சாதாரண உணர்வோடு அவங்க வந்து கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. இப்போ கூட வந்து அந்த லாரன்ஸ் அவர் வந்து என்ன தரமா சொல்லிட்டு இருப்பார், அதாவது மக்களுக்கு நிறைய உதவி பண்ண, அந்த உதவினால, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால, அந்த செல்வாக்குனால என்ன வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு தான். இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அதில் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா அது அந்த லாரன்ஸை காட்டிலும் நான் ஈக்குவல் தான், லாரன்ஸ் மாதிரி தான் நானும். அப்போது என்னுடைய பேர் வந்து யாருக்குமே தெரியாது. அப்போது நீ ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறேன்னா அதில் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன்னா அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக வந்து நீ பெரிய ஆள் ஆகுறதுன்றது ஒரு பெரிய சாதனை கிடையாது. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நாளில் சென்னையை சுற்றி இருக்கிற மாநகரத்தில் 8 பாலியல் பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அதில் 3 வயசு குழந்தைய கும்மிடிப்பூண்டியில் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கானுங்க. இப்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டு இருந்தார்.
இப்போ திடீர்னு வந்து கோமாவிலேருந்து முடிச்சிட்டு வந்து தமிழ்நாட்டை பார்க்குறாரு. இந்த செய்தித்தாள், இந்த நியூஸு, இந்த விஜய் சிஎம் ஆனது இதெல்லாம் பற்றி பார்த்தாருன்னா சத்தியமாக ஒரு பெரிய ஷாக்கிங் ஆகி திரும்பவும் அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு தேர்தல் கணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படியெல்லாம் மாற்றிட்டாங்க பாருங்கள். அதாவது விஜய் என்ற ஒரு நபர் ஒரு 2.5 வருஷம் ஆச்சு அவர் எலெக்ஷன் ஆரம்பித்து. அப்போது சாதாரண இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே முறியடிக்கிறாங்க. இப்போது விஜய்க்குன்னு ஒரு 10% ஓட்டு இருக்குது. அதோட இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு உதயநிதியால் திரட்டி விடப்பட்ட உதயநிதி ஸ்டாலின், அது தனிப்பட்ட பகை. அது உதயநிதி கிட்ட அது ஒரு தனி கதை. அது உதயநிதி கிட்ட டிஎம்கேல ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் வந்து அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அங்கேருந்து ஒரு எம்பி பதவி கேட்குறாரு. எம்பி எலெக்ஷனில் டிஎம்கே சார்பில் நிற்கிறதுக்காக தான் அவர் வந்து கேட்குறாரு. அடுத்து அங்கேருந்து விரட்டி விடப்படுறாங்க. அப்போது இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான், இவன் நிறைய குறைச்சல் கொடுக்குறான். அதாவது நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது இவர் வந்து எம்பி பதவி கேட்டதுனால, எம்பி சீட்டு கேட்டதுனால அதை வந்து விரட்டி அடிச்சு விட்டாங்க. அந்த பகையில் நேராக விசிகாவில் வந்து சேர்றாப்புல. அப்போ விசிகா டிஎம்கே கூட்டணி இருக்குதா, டிஎம்கே காலி பண்ணுறது தான் அந்த வேலை. ஆனால் விசிகாவின் தலைவர் திருமாப்போ உஷாரா என்ன பண்ணார், அவர் வெளியே அனுப்பிச்சு விட்டார். அது வந்து இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு தெரியாது. அடுத்து வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போது விஜயுடைய 10% ஓட்டுக்கு உள்ளே வந்து நுழையிறாரு. அப்போது இவருடைய அந்த கிரிமினல் மைண்டு, விஜயுடைய அந்த ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் ஒன்றா சேருது. அடுத்து இவங்களுடைய டெக்னாலஜி, இந்த ஜென்சி இவங்களுடைய உணர்ச்சிகள், அதாவது சின்ன பசங்க மாற்றம் வேணும், நம்மளுடைய அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், அதை வந்து தாங்கிக்க முடியாது. இப்போ ஒரு முதலமைச்சர் எதிர்கொண்டு நின்றுட்டாரு, அவளை எப்படி ஹீரோ தானே ஜெயிக்கணும் கடைசியில் சினிமாவில். அப்போது இது ஒரு சினிமாவே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது படுற கஷ்டம் வந்து அவங்களுக்கு புரியாது. கரூரில் 42 பேர் செத்து, ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி மிதித்து குடல் பிதுங்கி கிட்னி வெளியில் வந்து ரத்தம் வடிய சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சாவுறாங்க. ஒரு மனுஷன் அங்கே நிற்காத ஓடுறாரு. தீய சக்தின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீய சக்தி மாதிரி ஓடிட்டு இப்போவும் வந்து நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க சாவுறாங்க. இது வரைக்கும் வாய் திறக்கல. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சட்டசபையில் என்னென்ன பேசணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். எதிர்கட்சிகள் ரெடி ஆகிட்டாங்க, ஏவுகணைகளை வீசுறதுக்கு எதிர்கட்சிகள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். இதுக்கு இடையில வந்து நடிகைகளை வந்து சந்திச்சுட்டு அவங்க கூட வந்து செல்ஃபி, அவரோட வந்து நாங்கள் பார்த்தியா அப்படி. நான் தான் முதல்ல நீங்கள் நல்ல ஒரு அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. இந்த நடிகர்கள் என்பவர்கள் அவங்க வந்து சாதாரண மனிதர்களுக்கு எப்பவுமே தூரமாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் எல்லாமே ஒரு பாப்புலாரிட்டி, அதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் சாதாரண மனிதனோட அவனால கனெக்ட் ஆகவே முடியாது. அதுதான் என்னுடைய புரிதல். அது அவங்க கொடுக்கலாம், பல விஷயம் செய்யலாம், என்னதான் பண்ணாலும் அவங்க வந்து சாதாரண மனிதர்களோட அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. இப்போது அதுதான் எனக்கும் இந்த முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களும் வந்து இந்த மாதிரி தான். அப்போது ஒரு சாதாரண அரசியல் கட்சி அதிமுகன்னு சொல்கிறது, நான் ஜெயலலிதா அதிமுக சொல்ல, எம்ஜிஆர் அதிமுக சொல்ல, எடப்பாடி அதிமுக, அவங்க ரியாக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. ரியாக்ஷன் சொன்னால் ஒரு பதில் அளிக்கிறது, மக்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு பொய்யோ ஏதோ ஒன்று பதில் அளிக்கிறது. அப்போது ஜெயலலிதாலாம் பதிலே அளிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க ஓரளவுக்கு செய்வாங்க, அவங்களுடைய ஆளுமை இருந்துச்சு. அப்போது அவங்களுடைய மக்களுடைய பிரதிபலிப்பை புரிஞ்சுக்கின்னு செய்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ, அவங்க இந்த மாதிரி நடந்துச்சு, இதை நான் செய்வேன், என்னால் முடியும், நான் ஒரு பாப்பாத்தி, எனக்கு ஒரு பார்ப்பன திமிரு இருக்குது, எனக்கு வந்து மோடியே நடுங்குவார், சும்மாவா பாப்பாருன்னா இந்தியாவில், நீ வந்து வெயிட் பண்ணு, மோடியை வெயிட் பண்ண வச்சாங்கல்ல, அது சாதி. அந்த சிந்தனையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கருணாநிதி செய்கிறது முடியாது, என்னால் செய்ய முடியாதா, ஆடுறா அப்படின்னு போடுவாங்க, அது வேற. ஆனால் மனிதாபிமானத்தோட அந்த கனெக்டிங் இது சாதாரண அரசியல்வாதி தான் இருக்கும். இந்த சினிமா பிரபலங்களை என்றைக்குமே நீங்கள் வந்து உஷாராக இருங்க. சினிமா பிரபலங்கள் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய, அதாவது இந்த பார்ப்பனர்கள் மாதிரி ஒரு உயர் சாதி பிரிவை சேர்ந்தவங்க மாதிரி அவங்களுடைய ஃபீல் எல்லாம். இது நான் என்னுடைய மைண்டில் தோணின விஷயம் நான் சொல்கிறேன். இது தப்போ இது வந்து சரியோ அப்படின்றது விஷயம் நீங்கள் எனக்கு வந்து தெரியுங்க, கமெண்டில் சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் புரிஞ்சுக்கின விஷயம் அதுதான். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க.
பட்ஜெட் வந்து எனக்கு அதிகமாக அந்த புள்ளி விவரங்கள் அது ஏதோ சொல்கிறாங்க, ஜிடிபி சொல்கிறாங்க, பர் கேபிட்டா சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. இப்போது கடன் வாங்கிட்டாங்க 13 லட்சம் கோடி கடன் அப்படின்றாங்க. நான் சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. அதாவது ஆந்திராவில் நான் சின்ன வயசில் படிக்கிறப்போ 10th படிக்கிறப்போ அப்போது நான் ஆந்திராவில் பார்டரில் இருந்ததுனால தமிழ்நாட்டு சிலபஸும் ஆந்திரா சிலபஸும் இங்கே கம்பேரிசன் பண்ணுவாங்க. அப்போது 10th இங்கே ஆந்திராவில் 10th படிக்கிறவன் தமிழ்நாட்டில் +1 +2 ஈஸியாக படிச்சிடலாம். அப்போது அந்த சிலபஸ் எல்லாம் இங்கே 10th சிலபஸ் வந்து ஈக்குவல் டு +1 +2 தமிழ்நாட்டில் இருக்கிற +1 +2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் ஆந்திராவில் நீ 10வது பாஸ் பண்ணிட்டா தமிழ்நாட்டில் நீ +1 +2 பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது இங்கே அந்த படிப்புன்றது சிலபஸ்ன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போது இங்கே வந்து பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆகுவாங்க. அப்போ ட்ராப் அவுட்டு தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அங்கே கொஞ்சம் சிலபஸை ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அப்போது மக்கள் வந்து ஈஸியாக அவங்க வந்து சர்வைவல் பண்ணணுன்னு பல கோடிகளை வந்து மக்களுடைய நலனுக்காக கடனை பெற்று அவங்க வந்து அதில் சலுகைகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதை மக்கள் நல திட்டங்கள். அப்போ மக்கள் நல திட்டம் அப்படின்றத ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது அது ஒரு யூரியா மாதிரி அப்படி தூவுறாங்க. அப்படி தூவும் போது அதில் பணக்காரனும் பயனடைகிறான், ஏழையும் பயனடைகிறான். அப்போ பயனடைகிறவன் கட்டாயம் பயனடைஞ்சிட்டு இருக்கான். அப்போது இவன் பயனடைகிறான், அவன் முன்னேறான், அவன் நன்றி உணர்ச்சியோடு இருக்கான். ஃபாரினில் போயிட்டு ரீல்ஸ் போடுறாங்க, நான் அதனால தான் பயனடைஞ்சேன், அப்போ கலைஞர் போட்டு வந்த அந்த திட்டத்தால் நான் பயனடைஞ்சேன் அப்படின்னு பல பேர் வந்து ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ என்னன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போ கடன் அதிகமாகிடுச்சுன்றானுங்க. அப்போது இந்த கடன் மக்கள் நல திட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொண்டு வந்ததுனால இப்போ கடன் அதிகரிக்குச்சு. அப்போ மக்களுடைய அந்த தனி மனித வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தனி மனித வாழ்க்கை சூழல் அதிகமாகிருக்கு. அப்போ தனி மனிதனுடைய இந்த வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஆந்திராவில் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்க, எல்லா ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணுங்க. அப்போ தனி மனிதன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான விஷயத்தை கடன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து கெப்பாசிட்டி. இப்போது பேங்க் வந்து கொடுக்குறாங்க, அதாவது இது இவ்வளோ தொகை வந்து வாங்கிக்கலாம், உங்களுடைய இன்கம் இருக்குது, உங்களுடைய இப்போது நான் வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன்னா எனக்கு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாவும் எவ்வளோ வந்து பேங்க் லோன் கொடுத்து ரெடியாக இருக்கிறான். அப்போ நான் வந்து ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு எனக்கு 5 லட்சம் சம்பளம் வேணால் கொடுப்பானா, லோன் வேணால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போது உங்களால் நீங்கள் அறிவித்த பல திட்டங்களை உங்களால் செயல்படுத்த முடியல. அதை நீங்கள் ஒத்துக்காத இந்த டிவிக்கு அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், ஒரு மாதம் வந்து தவளை சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவாங்க, தோப்புக்காரணம் போட சொல்லுவாங்க, போட்டிக்கு அதை போட்டி வச்சுருவாங்க தோப்புக்காரணம். அப்போது கொஞ்ச நேரம் நின்றுட்டா அது தவளை சாப்பிட்டுருச்சு, ஃபஸ்ட்லேருந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது பரோட்டா கதை மாதிரி. அப்போ அது மாதிரி ஒரு மாதத்தை நீங்கள் முழுங்கிட்டீங்க. ஒரு மாதத்தில் உருப்படியாக ஒன்றுமே பண்ணலனாலும் பரவாயில்ல. அது அம்பேத்கர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நிறுத்தினாலும் பரவாயில்ல, பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். எனக்கு நிறைய விஷயம், அதாவது பொருளாதார ரீதி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, அரசியல் ரீதியாக கூட தெரியாதுங்க. சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இதுதான் நடந்தது தமிழ்நாட்டில் ஏன் கடன் இருக்குதுன்னா மக்களுக்கு பல திட்டங்களை வந்து 100% அவர் நிறைவேற்றினாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் உணர்றேன், நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். அப்போது இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சினிமா நடிகர்கள் அவர்களை தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்க எப்பவுமே வந்து வேற மாதிரி, அதாவது இந்த பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர்கள் மாதிரி மற்ற சமூகத்தினரை மற்றவர்களை தனிமைப்படுத்தே பார்க்குறவங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்கன்றதுனால இப்போ இந்த ராகவா லாரன்ஸ் பேசுறது விஷயமும் சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த மகேந்திரன் பேசுறதும் சரி, பல இன்ஃப்ளூயன்சர்கள் பேசுறதும் சரி, அவங்களுடைய சுயரூபமே அதுதான். அப்போது அவங்களுக்கு வந்து சாதாரண மனிதர்களுடைய ஒரு ஃபீலு, அதனுடைய இது வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் வந்து கடன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இந்த டிவிக்கு அரசு தன்னுடைய கையால் ஆகாத தனம் 6 சிலிண்டர் கொடுக்குறேன், 2,500 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி பல விஷயங்களை அவங்களால பயிர்க்கடன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அது ஒரு செம்ம கேலி கூத்தது. விவசாயத்தை செய்யுங்கடா அப்படின்னு அப்படியே ஒரு படத்தில் அழுவார் ஒரு விஜய்.
விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்கடா அப்படின்னு என்ன படம் அது, ஏதோ ஒரு படத்தில் விஜய். அப்போது விவசாயிங்களுக்கு வந்து 3 நாமம் நாமம் போட்டிருக்கிறார். அதாவது கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி எத்தனை 1000 கோடிகளை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தெரியுமா. அப்போது அதெல்லாம் தான் இங்கே பேக்லாக் ஆகிருக்குது. அப்போது அந்த எல்லாத்துக்கும் இவங்க தள்ளுபடி பண்ணாங்களே, யாருக்கு தள்ளுபடி பண்ணாங்க? அதில் நியாயமாக பலன் அடைஞ்சும் இருக்கிறாங்க, அநியாயமாக பலன் அடைஞ்சும் இருக்கிறாங்க. அப்போ நியாயமாக பலன் அடைவன் வந்து அது நியாயமாக பலன் அடைஞ்சவனுடைய அந்த இதுவை பார்க்கணும்ல. அப்போ அநியாயமாக பலன் அடைஞ்சவன் வந்து நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. அவன் வந்து திருட்டுத்தனமாக வந்து அந்த இதை அனுபவிக்கிறான். நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது இப்போ டிவிகே அரசு இந்த 1 மாதத்தில் பல நிர்வாக ரீதியாகவும் சட்டம் ஒழுங்கு ரீதியாகவும் டோட்டல் ஃபெயிலியர். அப்போ அம்பேத்கர் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். வருங்காலத்தில் டிஎம்கே மட்டும் இல்லை, வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு பொறுப்பெடுத்தாலும் அந்த பின்னாடி இழுத்துக்கின்னு போன பள்ளத்தில் இழுத்துன்னு போன அந்த தேரை வந்து திருப்பி மேலே ஏற்றிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போது மக்கள் வந்து இந்த சினிமாக்காரர்களை நம்பாதீர்கள். அரசியல் எது, சினிமா எது அப்படின்றத பிரித்து பார்க்கணும். இப்போது நான் ஒரு காலத்தில் கமல் ஃபேனாக இருந்தேன். கமலுக்காக வந்து ராத்திரியும் பகலை வந்து தொண்டை வலிக்க கத்திட்டு இருப்பேன். நான் கமல் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, கமல் வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு நடிகர் தெரியுமா, கமல் வந்து ஆஸ்கருக்கு போய் கமல் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1,00,000 முறை கமலை பற்றி பேசுவேன். ஆனால் அரசியல் தெளிவுன்னு வர்றப்போ குறைந்தபட்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி ஓகே அப்படின்னா அதை நான் டிஎம்கேன்னு அடித்து சொல்லுவேன். அப்போ குறைஞ்சபட்சம்னா அதிகபட்சமாக யாரா ஒரு தலைவர் சூப்பரான தலைவர்னா அது திருமான்னு சொல்லுவேன். ஆனால் திருமாவுக்கு எத்தனை பேர்ரா நீங்கள் ஓட்டு போடுவீங்க? அப்போது அவருடைய அரசியல் அறிவு, அவருடைய தெளிவான சிந்தனை எந்த தலைவருக்குமே இருக்கு. ஆனால் ஓட்டு போகிறது இப்போ சாதியாக இருக்கிறானுங்க. அப்போது அனைத்து சாதியும் ஆர்கனைஸ் ஆகிறானுங்க டிஎம்கேவில். அப்போது இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டியான ஒரு பார்ட்டி நம்மளுக்கு மினிமமான ஒரு விஷயத்தை தர்றாங்க. ஆனால் டிஎம்கே மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாதிரியான விஷயம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் டிஎம்கே வந்து ஒரு கொள்கை இருக்கிறதுனால கட்டாயம் வந்து எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு வருவாங்க. இப்போ கலைஞரால் முடிஞ்சது ஸ்டாலினால் முடியாது போகாது. ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து யார் ஆள் மாறினாலும் கொள்கை ஒன்று தான். அப்போது சில கொள்கைகளில் அவங்க கட்டாயம் அவங்களுடைய பலம் அவங்களுக்கு என்னன்னு தெரியும், அவங்களோட பலவீனம் என்னன்னு தெரியும். அப்போது இந்த மாதிரி பல நடிகர்களை பார்த்து வந்தது தான் டிஎம்கே. கட்டாயம் வந்து அவங்க அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பாங்க. அது வந்து எந்த வித சின்ன சந்தேகம் கூட எனக்கு கிடையாது. ஏன்னா கட்டாயம் வந்துடுவாங்க. ஆனால் என்னன்னா இப்போ இந்த 1 மாதத்துலேயே பின்னாடி போன அந்த தமிழகம் இனி வரும் காலத்தில் அவங்க அதை எடுத்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ எவ்வளோ வருஷம் ஆகுமோன்னு தெரியல. அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால படுத்துக்கினே வீடியோ போட்டேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.